இந்த கஸ்டமர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் நெம்மேலி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து சோலார் போடுறதுக்காக நம்மகிட்ட கேட்டாங்க. நீண்ட நாட்களாகவே நம்முடைய வீடியோவை பார்த்துட்டே வராங்க. நீங்கள் எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்தாலே ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் அல்லது வீட்டுக்கு நம்ம சோலார் போடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பற்றின உங்களுக்கான தகவல் அத்தனையும் நாங்கள் கொடுத்துட்றோம். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இதில் தீர்ந்துடும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். இங்கே வந்து சார் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு உங்களுடைய வீடியோ பார்த்துட்டேன், ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும், ஏற்கனவே நான் மாடியில் ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுட்டேன், அதில் போட முடியுமான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி நாங்கள் சைட் விசிட் போன உடனே அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லேயே லைட்டாக மினி ரயில் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். அந்த ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு வழி மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு மற்றபடி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கரண்ட்டு கட் ஆனால் நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்பிபிடி பேக்கப் சிஸ்டமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ சாதாரணமாக ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சுனாலே கரண்ட்டு பில்லு நமக்கு 0 ஆகிடுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ 50,000 ஆன் கிரிட் சிஸ்டம் தமிழ்நாட்டில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானியம் ரொம்ப விரைவாகவே வந்துடுது. அதேமாரி நெட் மீட்டர்லேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடனே கிடச்சிருது. பில்லிங் மெத்தடும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த மீட்டர்னாலேயோ அல்லது கஸ்டமருடைய டாக்குமெண்ட்னாலேயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. மற்றபடி 95% இடங்களுக்கு வந்து முழுமையான கடுமையான வேகத்தில் வந்து இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தை போட்டு கொடுத்துட்டு வராங்க. அதனால் நம்ம பகல் நேரத்தில் மின்சாரம் தடங்கல் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பகலில் சோலார் உற்பத்தி அதிகமாகும் போது பகலில் மின்சாரத்தை கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது பாருங்கள். இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் நம்ம எப்படியும் 1,00,000 கனெக்ஷனை எட்டிடுவோம். அந்த மாதிரி போகும்போது ஆன் கிரிட் சிஸ்டம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு 100% 0 ஆகிடும். நீங்கள் நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒன்று மட்டும்தான் கட்டுவீங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே வீடுகளுக்கு பொருந்தக்கூடியது. இதை அப்படியே மனசில் வச்சுட்டு நீங்கள் கடைகளுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஒரு 25,000 30,000 கரண்ட்டு பில் வரைக்கும் வரக்கூடிய கடைகளுக்கு நம்ம தான் வீட்டுக்கு போட்டுட்டோமே, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கே, நம்ம கடை வச்சுருக்கோமே, பிஸ்னஸ் வச்சுருக்கோமே, நம்முடைய ஆஃபீஸ்க்கும் இது மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுருவோன்னு தயவுசெய்து தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. கடைகளுக்கு போடக்கூடியது ஆன் கிரிட் சிஸ்டத்தினால உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். ஏன்னா அவங்க உங்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய யூனிட்டுக்கு ரூ. 3.57 தான் கொடுப்பாங்க. இதில் நெட்வொர்க் சார்ஜு ரூ. 1.57 அடங்கும். இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வெறும் நிகரமாக ரூ. 2 கூட உங்களுக்கு கிடைக்காது.